வணக்கம் மக்களே. இப்போ இந்த பதிவு எதுக்காகனா, ஒரு அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம எப்படி அளவு எடுக்கணும் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஷோல்டர் எவ்வளவு எடுக்கணும், ஆம்கோலுடைய இறக்கம் எவ்வளவு எடுக்கணும், கழுத்து பகுதி எவ்வளவு எடுக்கணுங்கிறது தான் இப்போ இதில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு சின்ன அட்டவணையே இருக்குது. நான் இப்போ அந்த அட்டவணையை வந்து நான் காட்டுறேன். அதுக்கு பிறகு எப்படி மார்க் பண்ணணும், எப்படி அளவு எடுக்கணும் அப்படிங்கிறதையும் நான் காட்டுறேன். இப்போ உங்களுக்கு சைஸு ஒவ்வொன்றா தெரியும்னு நினைக்கிறேன். இது 16 இன்ச்சிலேருந்து 27 இன்ச்சு வரைக்கும் இருக்குது. ப்ளவுஸில் இருக்கக்கூடிய ஆம்கோல் சுற்றளவை வச்சு தான் நம்ம கழுத்து அகலம் எடுக்க போகிறோம், ஷோல்டர் எடுக்க போகிறோம், அதே மாதிரி ஆம்கோல் இறக்கமும் எடுக்க போகிறோம். அதே மாதிரி இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது எல்லாமே ரெடி அளவு. இது வந்து வெட்டு பகுதி. நம்ம வெட்டக்கூடிய பகுதியாக இருந்துச்சுன்னா 2.25 இன்ச்சு அளவு மார்க் பண்ணி அதில் வெட்டு பகுதிக்கு மார்க் பண்ணிக்கணும். இப்போ ரெடி அளவு மார்க் பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ராக்கெட்டில் என்ன அளவு இருக்குதோ அந்த ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய அளவை நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டாலே போதும். இந்த கழுத்து அகலமும் ஷோல்டரும் துல்லியமாக இந்த அளவை வச்சு நம்ம எடுக்கலாம். இப்போ எப்படி அளவு எடுக்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இந்த அளவு தான் இப்போ இந்த ப்ளவுஸ்லேயும் நமக்கு ஏதாவது ஒன்று மேட்ச் பண்ணி வரும். வாங்க எப்படி எடுக்கணுங்கிறத பார்க்கலாம். ப்ளவுஸை எப்போவுமே வழக்கம் போல் லைட்டாக அயன் பண்ணிக்கோங்க. இந்த பகுதியில் தான் இப்போ நம்ம மார்க் பண்ண போகிறோம். அதனால் ப்ளவுஸை நீங்கள் அயன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அளவு எடுக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இந்த ஆம்கோல் பகுதி இருக்குது இல்லையா, இந்த முனையிலேருந்து இந்த முனை வரைக்கும் மார்க் பண்ணிக்கணும். இதுதான் அந்த 18.5 இன்ச் ஆம்கோல் சுற்றளவு. நான் 18.5 இன்ச்சுன்னு எழுதியிருக்கேன் இல்லையா, அதை இப்படி மார்க் பண்ணிக்கிட்டால் போதும். திரும்ப ரிட்டன் ப்ளவுஸை வந்து 4ஆக மடித்து போடுறதோ இல்லை 2ஆக மடித்து போடுறதோ வேண்டாம். ப்ளவுஸை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அந்த ஆம்கோலுக்கும் இந்த ஆம்கோலுக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து நீங்கள் மார்க் பண்ணி இந்த மாதிரி எழுதி வச்சுக்கிட்டாலே போதும். ப்ளவுஸை வந்து மார்க் பண்ணிடலாம். எனக்கு ஆம்கோல் சுற்றளவு 18.5 இன்ச்சு இருக்குது. அதே மாதிரி ப்ளவுஸுடைய பின் உயரம் அந்த ஷோல்டர்லேருந்து எடுக்கணும். ஷோல்டர்லேருந்து எனக்கு ப்ளவுஸுடைய லென்த்து 14.5 இன்ச்சு, அதோடைய பின் கழுத்து இறக்கம் 7 இன்ச்சு, முன்கழுத்து வந்து 5.25 இன்ச்சு. அதே மாதிரி இடுப்பு சுற்றளவை எடுக்கும்போது இந்த மாதிரி ப்ளவுஸை வந்து மொத்தமாக ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. மொத்தமாக ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இந்த வி போட்ட பகுதியை வந்து மார்க் பண்ணக்கூடாது, அளவும் எடுக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு இது வந்து எக்ஸ்ட்ரா பீஸ் தான். நம்ம எக்ஸ்ட்ரா துணியை தான் நம்ம இதில் வந்து மடித்து தைப்போம். அதனால் இந்த பகுதியை நமக்கு மார்க் பண்ணணும் அப்படிங்கிறது வேண்டாம். இந்த கொக்கி பகுதி இருக்குது இல்லையா, இந்த கொக்கி பகுதியிலேருந்து தான் நம்ம இடுப்பு சுற்றளவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். எனக்கு இந்த ப்ளவுஸுக்கு 28.5 இன்ச்சு இருக்குது. கை நீளம் 6 இன்ச்சு. கை சுற்றளவு 5.5க்கு ஒரு புள்ளி. இப்போ ப்ளவுஸை வச்சு மார்க் பண்ணணும்னா இந்த மாதிரி தான் மார்க் பண்ணணும். அந்த அட்டவணையை நான் உங்களுக்கு அந்த பதிவில் நான் போடுறேன். அந்த அட்டவணையில் இருக்கக்கூடிய அளவை வச்சு ஆம்கோல் சுற்றளவை மட்டும் கணக்கு பண்ணி அந்த அளவு எடுத்துக்கிட்டாலே போதும். ஷோல்டர் அளவு, கழுத்து அளவு, ஆம்கோல் இறக்கம், இந்த மூணுமே தாராளமாக அதில் இருக்கக்கூடிய அளவையே எடுக்கலாம். அடுத்து வெட்டுறது எப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க. வழக்கம் போல் இப்போ நம்ம 2 இன்ச்சு தையல் பகுதிக்கு மார்க் பண்ணியாச்சு. இது வந்து எக்ஸ்ட்ரா பீஸு. இதை வந்து இந்த பீஸ் வந்து சரிவில் இருக்கிறதுனால நான் ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டாச்சு. இந்த பீஸை நான் கட் பண்ணி எடுத்துருவேன். இதுக்கு பிறகு தான் 2 இன்ச்சு நம்ம மடித்து தைக்கிறதுக்கு, பேக்கில் மடித்து தைக்கிறது. எப்போவுமே ஃபஸ்ட்டு பேக் பீஸ் எடுத்துக்கோங்க. பேக் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு பேக்கை வச்சு தான் நம்ம ஃப்ரண்ட்டை வந்து கட் பண்ணுவோம். அதனால் பேக் பீஸ் கட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டு பார்ட்டை கட் பண்ணி எடுங்க, நல்லாயிருக்கும். இப்போ என்னுடைய பின் உயரம் வந்து 14.5 இன்ச்சு. நான் 14.5 இன்ச்சை மார்க் பண்ணிக்கிட்டேன். அதே டைமில் என்னுடைய பின் கழுத்து இறக்கம் 7 இன்ச்சு. அதுக்கு பிறகு தான் 1/2 இன்ச்சு தையலுக்கு. இது வந்து சாதா ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால நான் வந்து நெக் வந்து கட் பண்ணி எடுக்கணும். கட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி தான் அங்கே என்ன அளவு இருக்குதோ அதை வந்து மார்க் பண்ணணும். இப்போ இங்கே வெட்டு பகுதி வந்து 2.25 இன்ச்சு. இது ரெடி அளவு. நம்ம தச்சு முடிச்சதுக்கப்புறமேட்டு இந்த அளவில் வந்து இருக்கும். இப்போ நம்ம மார்க் பண்ண போகிறது இந்த அளவை தான் மார்க் பண்ண போகிறோம். எனக்கு ஆம்கோல் சுற்றளவு 18.5 இன்ச்சு இருக்கிறதுனால நான் வந்து 2.25 இன்ச்சும் எடுக்கலாம்,
இல்லைனா 2.25 இன்ச்சு இருக்கலாம். ஏன்னா இதுக்கு ரெண்டுத்துக்கும் இடப்பட்ட அளவு தான் அந்த 18.5 இன்ச்சு. அவங்க கொஞ்சம் ஆள் கொஞ்சம் லைட்டாக வெயிட்டாக இருக்காங்க அப்படிங்கிறதுனால நான் இந்த 2.25 இன்ச்சு எடுக்கிறேன். அதே மாதிரி இதில் ஆம்கோல் இறக்கமும் நான் கொடுத்துருக்கேன். இந்த 18 இன்ச்சுக்கு ஆம்கோல் இறக்கம் வந்து இங்கே 6 இன்ச்சு இருக்குது. அதாவது நான் எடுத்த அளவை கணக்கு பண்ணி இங்கே ஆம்கோல் இறக்கம் 6 இன்ச்சு இருக்குது. அந்த 6 இன்ச்சையும் நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த 18.5 இன்ச் இருக்குதுல்லையே இந்த ஆம்கோல் சுற்றளவு, இந்த ஆம்கோல் சுற்றளவை பாதி எடுத்தோம் அப்படின்னா 9.25 இன்ச். அந்த 9.25 இன்ச்சை இதில் மார்க் பண்ணுறேன். எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு தையலுக்கு விட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதை நீங்கள் தாராளமாக விட்டுக்கோங்க. அதே மாதிரி இடுப்பு சுற்றளவுக்கு வந்து 28.5 இன்ச்சு இருக்குது. அந்த 28.5 இன்ச்சில் பாதி 14.25 இன்ச்சு. அந்த 14.25 இன்ச்சில் 1 இன்ச்சு ஆட் பண்ணிக்கணும். 1 இன்ச்சு ஆட் பண்ணும்போது 15.25 இன்ச்சு வருது. இடுப்பு சுற்றளவுக்கு மொத்தம் 7.5 இன்ச்சுக்கு 1 பாயிண்ட்டும், 1 இன்ச்சு டாட்டு பிடிக்கிறதுக்கு 1 இன்ச்சும், அது போக எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு தையலுக்கு. இப்போ பேக் பீஸில் நம்ம எல்லாமே மார்க் பண்ணியாச்சு. இது ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுட்டு நம்ம திரும்ப ரிட்டன் அடுத்து கட் பண்ணி எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் பார்ட்டு தான் இப்போ கட் பண்ண போகிறோம். வாங்க. இப்போ இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து கட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் பார்ட்டு பேக் பீஸை வச்சு தான் நம்ம ஃப்ரண்ட் வந்து மார்க் பண்ண போகிறோம். பேக் பீஸை வச்சு ஃப்ரண்ட்டு எங்கெல்லாம் மார்க் பண்ணுறது அப்படிங்கிறதையும் கவனமாக பாருங்கள். ஃப்ரண்ட் பார்ட்டை வச்சு இந்த கழுத்து பகுதி, இந்த ஷோல்டர் பகுதி, இந்த ஆம்கோல் பகுதி, இந்த 3 பகுதியிலேருந்து தான் நம்ம இப்போ மார்க் பண்ண போகிறோம் ஃப்ரண்ட் பார்ட்டில். பேக் பீஸை வச்சு ஃப்ரண்ட் பார்ட்டு மார்க் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட்டை விடையும் பேக் வந்து ஒரு 1/2 இன்ச்சு அதிகமாக எடுத்துக்கிட்டால் போதும். இதில் முன்கழுத்து இறக்கம் வந்து அவங்களுக்கு 5.25 இன்ச்சு, 1/2 இன்ச்சு தையலுக்கு போக இங்கே 5.25 இன்ச்சு எடுக்கிறேன். 1/4 இன்ச்சு உள்ளடக்கி எடுக்கிறதுனால 5.5 இன்ச்சில் மார்க் பண்ணுறேன். ப்ளவுஸோடைய மொத்த ஹைட்டு 14.5 இன்ச்சு. நான் இப்போ அந்த 14.5 இன்ச்சையுமே இந்த தையல் பகுதியில் இருந்து நான் எடுக்கிறேன். ப்ளவுஸோடைய அந்த வளைவுக்காக இந்த இடுப்பு பக்கமும் அந்த கொக்கி போடக்கூடிய பக்கமும், அதாவது கழுத்து பக்கமும் ஒரு 2 இன்ச்சு மேலே ஏற்றிக்கிறேன். ப்ளவுஸோடைய சென்டர் பாயிண்ட்டை 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். நார்மலாக ஃப்ரண்ட் பகுதிக்கு லைட்டாக குழி எடுக்கிறேன்.
இன்னும் ஃப்ரண்ட்டும் பேக்கும் இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து கை கட் பண்ணணும். கை வந்து 2 பீஸாக மொத்தம் 4 பீஸு கணக்காக மடித்து போட்டுருவேன். இங்கே இவங்களுடைய சுற்றளவு, அவங்களுடைய ஹைட்டு 6 இன்ச்சு, 1/2 இன்ச்சு தையலுக்கு. இதில் இருந்து 3 இன்ச்சு இறக்கணும். 3 இன்ச்சு இறக்குனதும் நான் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டிருக்கேன் லைட்டாக. இங்கே அவங்களுடைய சுற்றளவு 5.5 இன்ச்சு. அந்த 5.5 இன்ச்சை நான் இங்கே பாயிண்ட் வச்சுருக்கேன். 5.5 இன்ச்சு பாயிண்ட் வச்சு அவங்களுடைய உடம்புக்கு ஏற்ற மாதிரி இங்கேருந்து நான் 1.5 இன்ச்சு அதிகப்படுத்தியிருக்கேன். இது அவங்களுடைய கை லூஸுக்காக மட்டும்தான். அதுக்கு பிறகு தான் 1.5 இன்ச்சோ இல்லை 2 இன்ச்சோ தையலுக்கு விடணும். இந்த 1.5 இன்ச்சுங்கிறது அவங்களுடைய கை லூஸுக்காக. ஒவ்வொரு உடம்புக்கும் ஒவ்வொரு மாதிரி அளவுகள் வந்து இங்கே மாறுபடும். ஒரு சிலவங்களுக்கு 1 இன்ச்சு கூட வைக்கலாம், 1 இன்ச்சு வைக்கலாம், 2 இன்ச்சு வைக்கலாம். இது அவங்களுடைய உடம்பு அளவுகளை பொறுத்து இந்த 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு இருக்கக்கூடியது இருக்குது. அந்த 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். மொத்தம் இந்த இடம் வந்து இது 7 இன்ச்சு இருக்குது. அந்த 7 இன்ச்சில் பாதி தான் இந்த நடுப்புள்ளி. இதில் நான் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டிருக்கேன். இதில் சென்டர் புள்ளி எடுத்து இந்த வளைவு இதில் இருந்து கீழையும் மேலே இதில் இருந்து மேலேயும் வளைக்கணும். அதுதான் இப்போ நான் வளைச்சி போட்டிருக்கேன். இப்போ நான் இதை கட் பண்ணி எடுக்க போகிறேன். இந்த எண்டு பகுதி மேலேருந்து இறக்குன 3 இன்ச்சில் இருக்கணும். இது வந்து கீழேயோ இல்லை இதில் வந்து மேலேயோ இருந்தால் துணி இங்கே லூஸ் ஆகிருக்கும். அதனால தான் இதில் இருந்து 3 இன்ச்சு இறக்குன பகுதியில் இந்த வெட்டு பகுதி வரணும். இதுதான் கை பீஸு. இப்போ கட் பண்ணி நம்ம எடுத்தாச்சு. பட்டி பீஸு வந்து இப்போ இருக்கிற பீஸை வச்சு தான் இப்போ பட்டி பீஸு, கொக்கி பகுதிக்கு வி போடுறதுக்கு, அதே மாதிரி கழுத்து பகுதியில் மடித்து தைக்கிறதுக்குலாம் இந்த பீஸில் தான் எடுக்கணும். பொதுவாக ஒரு ப்ளவுஸ் வேலை முடிகிற வரைக்கும் ஒரு துண்டு பீஸாக இருந்தாலும் அதை எடுத்து வச்சுக்கிட்டால் கடைசியில் இது எதுக்காவது பயன்படும். அவ்வளோதான், ப்ளவுஸ் கட்டிங் வேலை முடிஞ்சிருச்சு. ஒரு ப்ளவுஸை வச்சு எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கிறதையும் போட்டாச்சு. தெளிவாக இருக்குது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.